கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 5ஆம் சங்கீதம் 12வது வசனம். சங்கீதம் 5 வசனம் 12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் துவங்கும் பொழுதே ஆண்டவர் தம்முடைய காருண்யத்தை கொண்டு நம்மோடு பேசி கொண்டிருக்கின்றார். காருண்யத்தாலே நான் இழுத்து கொண்டேன் என்று சொல்லி அற்புதமாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைக்க பெற்றது. காருண்யம் நம்மை பெரியவனாக்கும் என்று சொல்லி தாவீதின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையை நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம். இன்றைக்கும் சங்கீதம் புத்தகத்தில் ஒரு அற்புதமாக இந்த காருண்யத்தை குறித்து தாவீது சொல்லும் பொழுது, காருண்யம் என்னும் கேடகத்தினால் என்னை சூழ்ந்து கொள்கிறீர் என்று எழுதியிருக்கிறது. காருண்யம், நான் துவக்கத்திலேயே சொன்னேன், காருண்யம் என்பது அன்புடன் கூடியதான பரிவு, அன்புடன் கூடியதான இரக்கம். அன்பு ஆண்டவர் அநாதி சிநேகத்தை கொண்டு நம்மை சிநேகித்தது. அப்படி சிநேகித்தபடியினாலே அந்த சிநேகத்தின் அடிப்படையில் நமக்கு எந்த விதமான துன்பங்களும் தொல்லைகளும் வந்துவிடக்கூடாது, அல்லது அப்படி வரும் பொழுது அவற்றிலே தான் ஓடி வந்து உதவி செய்கின்ற அந்த இரக்கத்தை காண்பிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். அதை தான் நாம் காருண்யம் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வாசித்த வசனத்தில் அந்த காருண்யத்தை குறித்து தாவீது இங்கே குறிப்பிடும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த காருண்யம் என்கிறதான ஆண்டோடைய அற்புதமான அந்த இரக்கம் நம்மை ஒரு கேடகத்தை போல அது என்ன செய்கிறதாம், பாதுகாக்கின்றது. ஒரு கேடகம் என்பது யுத்தத்தில் பயன்படுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு பொருள், ஆயுதம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். எதிரி தன் பட்டயத்தை கொண்டு நம்மை தாக்க வரும் பொழுது அந்த கேடயத்தினால்தான் அதை தடுத்து நிறுத்தி அந்த தாக்குதலிலே இருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். இப்படித்தான் அந்நாட்களிலே யுத்தம் செய்கிற ஒவ்வொருவரும் ஒரு கரத்தில் பட்டயத்தை பிடித்து கொண்டு இன்னொரு கரத்தில் அவர் கேடயத்தை பிடித்து கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். கேடயம் என்கிறதான இந்த காரியம் பாதுகாப்பை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. நமக்கு எது பாதுகாப்பாக இருக்கிறதாம், கர்த்தருடைய இரக்கம் என்கிற அந்த காருண்யம்தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய காருண்யத்தாலே நமக்கு கேடகமாக இருந்து நம்ம எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும் துன்பங்களுக்கும் விலக்கி காத்து கொண்டிருக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பிரச்சனைகளும் சவால்களும் போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுவது இயல்பான ஒன்று தான். ஆனால் அவற்றிலே கடவுள் எப்படி தம்முடைய பங்களிப்பை நமக்கென்று கொடுத்து அவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றார், நமக்கு உதவி செய்கின்றார், நம்மை மீட்டெடுக்கின்றார் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை நமக்கு அழகாய் சொல்லித் தருகிறது. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார். மற்றொரு இடத்துல நான் வாசிக்கும் பொழுது இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லுகிறார். இதெல்லாம் எதை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது? நாம் சந்திக்கிறதான பிரச்சனைகள், நாம் சந்திக்கிறதான கஷ்டங்கள், நமக்கு ஏற்படுகிறதான சவால்கள் இருக்கிறதல்லவா, இதெல்லாமே இது உன்னுடைய வேலை, இதை நீர்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று மனிதர்கள் சொல்லுகிற வண்ணமாக கடவுள் சொல்லுகிறதில்லை. அவர் என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம்
சுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். ஆம், அவ்விதமாகத்தான் நம்முடைய ஆண்டவர் தம்முடைய காருண்யத்தாலே, அந்த அற்புதமான அந்த இரக்கத்தினாலே நம்மை பாதுகாத்து எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி கடவுளுடைய பிள்ளைகளாகிய நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கின்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் எந்நாளும் இதுவரையிலும் கர்த்தருடைய காருண்யம் நம்மை பாதுகாத்து கொண்டே வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கடவுளுடைய காருண்யம்தான் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறது. இதனுடைய அற்புதமான செயலை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எகிப்து தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் வெளியே புறப்பட பண்ணினார் பாருங்களேன். அந்த பகுதியை நீங்கள் சென்று வாசித்து பாருங்கள். அங்கே அழகாய் எழுதியிருக்கிறது, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பகலிலே மேக ஸ்தம்பத்தையும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக இருந்து ஆண்டவர் அவர்களை வழிநடத்தினார் என்று எழுதியிருக்கிறது. பகல் நேரங்களிலே வெயிலின் தாக்கம், உஷ்ணத்தின் தாக்கம் கடவுளுடைய பிள்ளைகளை துவண்டு போகச் செய்து விடக்கூடாது. அந்த உஷ்ணத்தினாலே கடவுளுடைய பிள்ளைகள் பாதிப்படைந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் மீது ஒரு மேகம் நிழலிட்டு கொண்டே இருந்ததாம். இரவு நேரம் வரும்பொழுது அதே மேகம் தொடர்ந்து இருந்தால் என்ன நடக்கும்? ஏற்கனவே தங்களை சுற்றிலும் இருள் இருக்கின்றது. இந்த மேகமும் சேர்ந்தால் இன்னும் அதிக இருள் ஆகிவிடும் அல்லவா? ஆனால் கடவுள் என்ன செய்கின்றார்? அதே மேக ஸ்தம்பத்தை அக்கினி ஸ்தம்பமாக மாற்றுகின்றார். அந்த அக்கினி ஸ்தம்பம் என்ன செய்கிறது? இஸ்ரவேல் மக்களுக்கு அது வெளிச்சத்தை கொடுக்கிறது. அந்த வெளிச்சத்தின் மூலமாய் அவர்கள் இருளையும் பொருட்படுத்தாமல் தாங்கள் சேர வேண்டியதான அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் சேர்ந்தார்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இப்படிதான் கர்த்தருடைய இரக்கம் என்கிறதான அந்த காருண்யம் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறது. நம்மோடு கூட வந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு தீங்கு வருவதற்கு முன்பதாகவே, போராட்டங்களும் கஷ்டங்களும் வருவதற்கு முன்பதாகவே அவைகளிலிருந்து நம்மை விலக்கி பாதுகாத்து நாம் சேர வேண்டிய இடத்திற்கு, செல்ல வேண்டிய இடத்திற்கு அதிசயமாய் நம்மை கொண்டு போகின்ற ஒன்றாய் இருக்கிறது. இந்த மாதத்தை கூட நாம் துவங்கி இருக்கிறோம். இதோ இன்றைக்கு நாம் 3வது நாளிலே நாம் வந்திருக்கிறோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் முழுவதும் நம்ம எப்படி வழி நடத்தப் போகிறார் ஆண்டவர் என்றால், அவர் தம்முடைய காருண்யத்தாலே, காருண்யம் என்னும் கேடகத்தாலே நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை வழிநடத்துகின்ற கடவுளாக இருக்கிறார். கர்த்தருடைய காருண்யம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே இந்த மாதத்தினுடைய தேவைகளை குறித்தோ, இந்த மாதத்திலே நாம் சந்திக்க போகிறதான எந்த சவால்களை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. கர்த்தர் அதிசயமாய் நம்மை வழி நடத்துவார். சாலைகளிலே அவ்வப்பொழுது நம்மை ஆளுகிறதான மினிஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய மந்திரிகளோ அல்லது முதல் மந்திரி அரசியல் தலைவர்களோ செல்லும் பொழுது சாலை மிகுந்த டிராஃபிக் ஜாம் நிறைந்த ஒன்றாக இருக்கும். ஆனால் அவர்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது அவர்கள் போகிற வழிகளை அங்கே இருக்கிற காவலர்கள் என்ன செய்வார்கள்? அங்கே இருக்கிறதான போக்குவரத்து நெரிச்சலை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு அவர்கள் தடையில்லாமல் செல்வதற்கு வழியை அவர்கள் ஆயத்தப்படுத்தி தருவார்கள். அது மாத்திரமல்ல, அந்த அதிகாரி செல்வதற்கு முன்னும் பின்னுமான வாகனங்களிலே அவர்கள் பயணித்து எதிரேயோ பிறகாலேயோ எந்த ஆபத்து இடையூறும் குறிப்பிட்ட தலைவருக்கு வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அவ்வளவு அழகாய் பாதுகாத்து அவர்கள் போக வேண்டிய இடத்திற்கு கொண்டு செல்வார்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இப்படித்தான் இந்த மாதம் முழுவதும் நம்முடைய ஆண்டவர் அவர் கேடகமாயிருந்து அவருடைய இரக்கம் நம்மை சூழ்ந்து கொள்ளச் செய்து அதிசயமாய் நம்மை வழி நடத்தப் போகிறார். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள் வீணாக இந்த மாதத்தை நான் என்ன செய்ய போகிறேன், என் பிரச்சனைகள் இந்த மாதத்தில் ஆகிலும் தீருமா, என் எதிர்பார்ப்புகள் இந்த மாதத்தில் ஆகிலும் நிறைவேறுமா என்று
புலம்புகின்ற மக்களாக அல்ல. கர்த்தருடைய கரத்தில் நான் இருக்கிறேன். அவர் என்னை பொறுப்பெடுத்து கொண்டிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளை நாம் சந்திப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தையின்படியே இந்த மாதம் முழுவதும் அவர் கேடகமாய் பாதுகாப்பாய் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.